ஹாட்டாக வரும், இந்த பக்கம் கூலிங்காக வரும். இப்போ நம்ம 12 வோல்ட் கொடுக்கும்போது இது ஹாட்டாக ஏன் இந்த கேம்கார்ட் பிளாக்ல இதில் ஒரு ஹோலையும் இதில் ஒரு டியூபையும் போட்டிருக்கேன். 2 டிகிரி செல்சியஸ் இருக்குது. தண்ணிக்குள்ளே போடுறேன் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் சென்சாரை. இதுல இருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லெட் டியூப்ல போயிட்டு இருக்கு. ஹை டெக்கீஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெலிட்டர் டிஇசி 12706 அப்படின்ற இந்த பெலிட்டரை பற்றின வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் நம்ம இந்த பெலிட்டர் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெலிட்டர் யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் கூலர் சிஸ்டம் அல்லது லிக்விட் கூலர் சிஸ்டம்னு சொல்லலாம். அந்த லிக்விட் கூலர் சிஸ்டம் அப்படின்ற ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஒரு ஏர் ஃபில்டர் சிஸ்டம் பண்ணலாம். ஸோ இல்லை லிக்விட் கூல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறதுனா பண்ணலாம். இதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியாவை வந்துட்டு நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அது இந்த பெலிட்டர் யூஸ் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா லிக்விட் கூலர் சிஸ்டம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் பெல்டியர் மாடியூல் டிஇசி 12706 அப்படின்ற பெல்டியர் மாடல். இந்த மாடியூலை பற்றின வீடியோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள் மறந்துடாமல். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடியூல் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு ஹீட் சிங் ஓட ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு. இது வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி எங்கேருந்து கழட்டிக்கலாம் அப்படின்னா பழைய கம்ப்யூட்டர் ஸ்கிராப்ஸில் இருந்தது அப்படின்னா கழட்டி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இந்த கூலர் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீட் சிங் எதுக்காகனா இந்த அலுமினியம் சேம்பர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்டியர் மாடியூலில் இருக்கிற இதை அப்சர்வ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை வெளியில் எக்ஸாஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஒரு மோட்டர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் சப்மெசரபிள் மோட்டர். இந்த மோட்டார் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் ஏர் பம்ப் பண்ணுறதுக்கு வேறு மோட்டர் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் உங்களோட சௌகரியம் தான். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெல்டியர் மாடியூலுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளாக்கு இது வந்து கேம்கார்ட் பிளாக் அப்படிம்பாங்க. கேம்கார்ட் பிளாக் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்டியர் மாடியூலுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி இதுல இருந்து வாட்டர் இன்லெட் கொடுத்து அவுட்லெட்ல எடுக்கக்கூடியது. இது அலுமினியம் சேம்பர்ல ஒர்க் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஆன்லைன்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். லோக்கல் மார்க்கெட்ஸ்ல இது அவைலபிள்ல இருக்கவே இருக்காது. அதனால இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டியூபு. ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் வாட்டர் சப்மெசரபிள் பம்ப் யூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு டியூபு, கனெக்டிங் டியூப்ஸு, அப்புறம் ஹீட் சிங் பேஸ்ட்டு. ஹீட் சிங் பேஸ்ட் எதுக்காக அப்படின்னா பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்கில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒட்ட போகிறீங்க. ஸோ அதுக்காக இந்த ஹீட் சிங் பேஸ்ட்டு. அப்புறம் உங்களுக்கு பேட்டரி. ஸோ ஒரு 12 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி 7Ah பேட்டரி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. 12 வோல்ட்டில் உங்ககிட்ட அடாப்டர் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நான் இடையில சொல்கிறேன், மறந்துடாமல் வாங்கிக்கோங்க. இந்த பெல்டியர் மாடியூலில் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்டாக வரும், இந்த பக்கம் கூலிங்காக வரும். இப்போ நம்ம 12 வோல்ட் கொடுக்கும்போது இது ஹாட்டாக ஏன் கூலிங்காக வருது அப்படின்றதுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் சிங் அட்டாச் ஆயிருக்கு இந்த ஃபேன்ல, எக்ஸாஸ்ட் ஃபேன்ல நான் இதை கனெக்ட் பண்ண போறேன். இதை கனெக்ட் பண்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஹீட் சிங் பேஸ்ட். இந்த ஹீட் சிங் பேஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும். இது கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறது கிடைச்சிச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். என்கிட்ட ஃபிளாட்டா இருக்கிறது கிடைக்கல, பட் அதுக்கு பதிலாக இது கிடைச்சிருக்கு. என்னன்னா இப்போ நம்ம இந்த பெல்டியர் மாடியூல் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் பிடிச்சிக்கிறதுக்காக இந்த இது. ஸோ இது ஜஸ்ட் இந்த ஹீட் சிங் பேஸ்ட் வந்துட்டு போடுறதுக்கு ஆன ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஹீட் சிங் பேஸ்ட் வந்துட்டு இந்த பெல்டியர் மாடியூலில் இருக்க இந்த சைடு வந்துட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி இந்த ஹீட் சிங் பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் சேம்பர் கொடுக்கும். அது மூலியமா இந்த ஃபேன் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ரொட்டேட் ஆகிறது மூலியமா ஹீட்டை இழுத்து வெளியில தள்ளிடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் கூலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹீட் சிங் பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறது. பேலன்ஸ் இருக்க பேஸ்ட்டை லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இதை கீழே வச்சு இப்படி ஒட்டிட வேண்டியதான். இப்போ ஒட்டிட்டு இது பாருங்க, இது இப்போ நகரமாக இருக்கணும். நகராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இதுக்குன்னே ஒரு சேம்பர் வந்துட்டு தனியாக விற்கிது. ஸோ அதை வாங்கிக்கிட்டீங்கனாலும் சரி. நான் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா
பழைய CPU ஃபேன்ல இருந்து கழட்டிக்கிட்டேன் நான் இந்த இதை, CPU இருந்து இந்த ஃபேனை கழட்டிக்கிட்டேன் நான். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இதுதான் கூலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த கூலிங் ப்ராசஸ்க்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கேம் கார்டு பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் கார்டு பிளாக் வந்துட்டு நான் இதில் ஒட்டணும். ஸோ இதில் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த கேம் கார்டு பிளாக்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டியூபை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஓஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது நார்மலாக கிடைக்கக்கூடிய இந்த வாட்டர் ஓஸை நான் ஜஸ்ட் நான் இதில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த கேம் கார்டு பிளாக்ல இதில் ஒரு ஹோலையும் இதில் ஒரு டியூபையும் போட்டிருக்கேன். எதுக்காகனா நான் டிஃப்ரென்சியேஷனுக்காக போட்டிருக்கேன். எதை வேணா எதில் இன்லெட்டில் கொடுக்க போகிறோம், எதை அவுட்லெட்டில் கொடுக்க, எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் எந்த டிஃப்ரென்சியேஷனுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது டாப் சைடு, இந்த டாப் சைடு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் ஆக போகுது. அதனால இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்படியே அட்டாச் பண்ணால் இது ரெண்டும் நிற்காது. அதனால என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயும் ஹீட் சிங்க் பேஸ்ட் போட போகிறோம். ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டால் நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டால் நிற்கவெல்லாம் நிற்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பேஸ்ட்டை இதில் தடவிடலாம். ஸோ இதில் தடவிட்டு எதுக்காகன்னா இதில் இருக்க ஹீட் இது ஒட்டிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அவ்வளோதான். இப்போ எப்படினாலும் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நகரும். இந்த நகர்றதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நகராமல் இருக்கிறதுக்கு இந்த கட்டு கம்பி எடுத்து நான் இதில் கட்ட போகிறேன். ஓகே, இப்போ எடுத்து ரெண்டாவது கட்டு கம்பியை எடுத்து இந்த ரெண்டு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டிக்கிங்க. அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லாட்டி இந்த ஃபேன் ரெக்கையில் பட்டு ஃபேன் உடையிறதுக்கு ரெக்கை உடையிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கா பிடிச்சிட்டு வழக்கம் போல் கட்டிங் லேயரில் நல்லா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு டைட்டாக நிற்கும். ஸோ ஆடாது உங்களுக்கு. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆடுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் நீங்கள் சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு என்னடா கட்டு கம்பிலாம் வைக்கிறானேன்னு நினச்சிக்காதீங்க. இதே ப்ராடக்டாக நம்ம டெவலப் பண்ணும்போது நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹீட் சிங்க் போட்டு நல்லா பிடிச்சிக்கிச்சாச்சு. இப்போ இந்த ஃபேனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ண வைக்கணும். அடுத்தது இந்த ஹீட் சிங்க் அடியில் இருக்க பெல்டியரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபேனு சுற்றுதான்னு பார்க்கணும். ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் சுற்றுறதுக்கு மொத்தம் 4 ஒயர் இருக்கும். ஸோ இந்த 4 ஒயரில் எப்பயுமே நம்ம இந்த பிளாக் அண்ட் எல்லோ ஒயர் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதை மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இதை அப்சர்வ் பண்ணி வெளியில் தள்ளணும். ஸோ அதுக்காக நான் எடுத்து இப்போ இந்த பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ சுற்றலை அப்படின்னா கனெக்ஷன் தப்பாக வச்சிங்கன்னா சுற்றாது. இதே நான் இந்த பக்கம் பாருங்கள் எல்லோவுக்கு ரெட்டு பிளாக்கு இதுவும் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் அப்சர்வ் ஆகும். இப்போ இந்த பெல்டியர் மாடியிலும் சேர்த்து சுற்றணும் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட்டுக்கான இது எல்லோ கலர் அண்ட் தென் இந்த எல்லோ கலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்டியர் மாடியூல் அடியில் வருது இல்லைங்களா? பெல்டியர் மாடியூல் அடியில் வரக்கூடிய இந்த ரெட்டையும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் வரக்கூடிய இந்த 3 ஒயரையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒயர் கட்டர் எடுத்து ரெண்டுத்தையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணிக்கிறோம். பெல்டியர் மாடியூலோட ரெட்டையும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட ரெட்டையும் கூலர் ஃபேனோட ரெட்டையும் எடுத்து ஒட்டுக்கா கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பெல்டியரோட பிளாக் இருக்கும். இந்த பெல்டியர்லேருந்து வரக்கூடிய பிளாக் ஒயர், இந்த பிளாக் ஒயர் எடுத்து இந்த கூலர் ஃபேனுக்கான பிளாக்கையும் எடுத்து ஒட்டுக்கா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள்.
எடுத்து ஒயரை நல்லா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீவி விட்டுருங்க. சீவி விட்டுட்டு ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் இப்படி நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது ரெடி. ஸோ இந்த பேலன்ஸ் இந்த 2 ஒயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலர் ஃபேனில் இருக்கும். அது நமக்கு தேவையே இல்லை, அதனால் அதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ இந்த 2 ஒயர் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கேம்கார்ட் பிளாக் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேம்கார்ட் வாட்டர் பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த மாடியூலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க, இதில் 2 ஒயர் இன்லெட் அவுட்லெட் நான் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டியூப் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சப்மெசரபிள் வாட்டர் இந்த வாட்டர் பம்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை கனெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மோட்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இதுக்குள்ளே நான் போட போகிறேன். போட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரீசைக்கிள் பண்ணி கூலிங் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அவுட்லெட் வந்துட்டு இதை அவுட்லெட்டாக நான் விட்டுக்கிறேன். இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்லெட்டாக நான் விடுறதுக்கு கொஞ்சம் டியூபை லென்த்தாக எடுத்துட்டு, இப்போ இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுட்டேன். இப்போ இது ரெடி. இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து தண்ணியை உறிஞ்சி இதுக்குள்ளே கொடுத்து மறுபடியும் இந்த கேம்கார்ட் பிளாக் வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் வரும். ஸோ வெளியில் வரும்போது உங்களுக்கு கூலிங் ப்ராசஸ், கூலிங்கான வாட்டராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ப்ராசஸ்க்கு இப்போ மோட்டர் ஓடணும் இல்லையா? ஸோ மோட்டர் உரியறதுக்கு இப்போ மோட்டரோட ரெட் ஒயரையும் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். மோட்டரோட ரெட் ஒயர், பிளாக் ஒயர் ரெண்டையும் நல்லா சீவி விட்டுட்டு நல்லா பார்த்துக்குங்க. அதாவது கூலர் ஃபேனோட ரெட் ஒயரு பாசிட்டிவ், பெலிட்டரோட பாசிட்டிவ், அப்புறம் வந்துட்டு சப்மெசரபிள் பம்போட பாசிட்டிவ், இது 3ஓட பாசிட்டிவும் ஒட்டுக்காக கனெக்ட் பண்ண போகிறேன். ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இது 3ஓட நெகட்டிவும் ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதோட 3ஓட நெகட்டிவும் ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணிடுறோம். ரைட். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய கனெக்ஷன் ரெடி. இப்போ நம்ம டெஸ்டிங் பார்க்க போகிறோம். டெஸ்டிங் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் லென்த் இந்த பேட்டரியோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒயரை கொஞ்சம் லென்த்தாக விட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த ரெட்டு ஃபுல்லாக எடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணி தனியாக வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு ஒயர் பிளாக்குக்கு எடுத்து இந்த ஒயரை ஃபுல்லாக ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போது இந்த ரெட் பிளாக்கிங் இது பண்ணியாச்சு, ரெட் இது பண்ணியாச்சு. இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சுலேஷன் பண்ணிக்குவோம். டேப் எடுத்துக்குவோம். டேப் அடிச்சுட்டு இப்போது ரெட்டு ஃபுல்லாக எடுத்து ரெட் ஒயர் எடுத்து இதுலேயும் பிளாக் ஒயர் எடுத்து அதுலேயும் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போது இதோட டெம்பரேச்சர் நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறோம். டெஸ்டிங்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30.2 டிகிரி செல்சியஸ் இருக்குது. தண்ணிக்குள்ளே போடுறேன் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் சென்சாரை. இதோட ரீடிங் என்ன அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. 29.9 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே குறையில உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா பாருங்க, மிஷினை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அவுட்லெட் டியூப் இருக்கு இல்லைங்களா? ஸோ தண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்காக இந்த டியூப் எடுத்து நான் இங்கே வச்சிடுறேன். ஸோ இந்த ரெட் எடுத்து நான் ரெட் கனெக்ஷனில் கனெக்ஷன் பண்ணுறேன். ரைட். இப்போது பிளாக் எடுத்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது எக்ஸாஸ்ட் ஃபேன் கூலர் ஃபேன் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி
இதுல இருந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லெட் டியூப்ல போயிட்டு இருக்கு தண்ணி. இதுல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ல போயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ டியூப்ல இன்லெட் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கூலிங் ஆகிட்டு இங்கே வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தின் 2 to 3 minutes வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படியே வந்துட்டு டவுன் ஆக போகுது. உங்களுக்கு எவ்வளோ கூலிங்காக கிடைக்க போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்களா? இந்த டெம்பரேச்சர் பாருங்க. டூ மினிட்ஸ்ல பாருங்க டெம்பரேச்சரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கூலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு டிகிரி பாருங்க உங்களுக்கு கம்மியாயிட்டே இருக்கு. பாருங்க ரெண்டு தண்ணிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட் இதுல இருந்து வர தண்ணி, அவுட்லெட்ல வர தண்ணி பாருங்க டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக டெம்பரேச்சர் பாருங்க 27 டிகிரிக்கு வந்துருச்சு. தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கூலிங்காகவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இதை தொடச்சிட்டு நார்மலாக வைக்கிறேன் பாருங்க. ரூம் டெம்பரேச்சர், இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்போ இந்த தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகி எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க பாருங்க டிகிரி எவ்வளோ கம்மியாகுதுன்னு.